வணக்கம் ஸ்டாக் தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சர்க்யூட் பிரேக்கர்ஸ். இந்த சர்க்யூட் பிரேக்கர்ஸ்னால் என்ன, ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ரைஸ் பேண்ட் ஹிட் ஆகி ஃப்ரீஸ் ஆகிற ஸ்டாக்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்ப்போம். நீங்கள் ஒரு நியூ இன்ட்ராடே ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்காக தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த அப்பர் ப்ரைஸ் பேண்ட் அண்டு லோயர் ப்ரைஸ் பேண்ட் வேல்யூ. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ராடே ட்ரேடிங் அன்னைக்கு அந்த ஸ்டாக்ஸ் வந்துட்டு அதிகபட்சமாக மூவ் ஆகுது அப்படின்னா அப்பர் ப்ரைஸ் பேண்ட் வந்து ஹிட் ஆகி ஃப்ரீஸ் ஆகிரும். அப்படியே ஆப்போசிட்டாக அந்த ஸ்டாக் வந்துட்டு ரொம்ப ரன் ஆகாமல் மூவ் ஆகாமல் இருந்திருக்கு அப்படின்னா அப்படியே லோவர் ப்ரைஸ் பேண்ட் ஹிட் ஆகி நம்மளுக்கு அப்போவும் ஃப்ரீஸ் ஆகிரும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண ஸ்டாக்ஸில் வந்துட்டு உங்களால் ட்ரேட் பண்ண முடியாமல் போயிடும். அன்னைக்கு ஃபுல்லாகவே நீங்கள் லாஸ் ஆகிடுவீங்க. நம்ம ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பர்டிகுலரான ஸ்டாக்ஸ் வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் மூவ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கால்குலேஷன் பண்ணி அந்த ப்ரைஸ் பேண்ட்ஸ் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம செலக்ட் பண்ணுறது ரொம்பவே முக்கியமானது. ப்ரைஸ் பேண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என்டையராக அந்த வீடியோவை பாருங்கள். ஓகே, ட்ரேடர்ஸ்க்கு இதுவும் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான் செபி இதை என்டையராக பண்ணி கொடுத்துருக்காங்க. எதன்னா இந்த ஃப்ரீசிங் பாயிண்ட்ஸ், அப்பர் ப்ரைஸ் பேண்ட் ஹிட்டு, லோவர் ப்ரைஸ் பேண்ட் ஹிட்டு, இதெல்லாம் ஏன் அப்பர் ப்ரைஸ் பேண்ட் லோவர் ப்ரைஸ் பேண்ட்லாம் அவங்க ரெகுலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு ஸ்டாக் வந்துட்டு அதிகமாக அதில் வந்துட்டு மூவ் ஆகி அது ஹிட் ஆகிடுச்சு, அந்த ஸ்டாக்ஸை போய்ட்டு நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா இப்போ ஃப்ரீஸ் ஆகி நிற்கிற நேரத்தில் உங்களால் எந்த ஒரு வேலையும் எந்த ஒரு ட்ரேடிங்கும் பண்ண முடியாமல் போயிடும். அப்போது உங்களுடைய அமௌண்ட் வந்துட்டு ஒரு இடத்துல லாக் ஆகி நின்றுக்குது இல்லையா, ஒரு ஸ்டாக்ஸ் மேலே லாக் ஆகி நின்றுக்குது. எய்தர் அது அன்ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் அது வந்துட்டு நல்ல ஒரு மூவ் இருந்தால் போச்சு, இல்லைன்னா உங்களுக்கு அந்த இன்ட்ராடே ட்ரேட் வந்துட்டு உங்களுக்கு அன்றைக்கி லாஸ் தான் ஆகும். அதுக்காக இது மாதிரி சேஃப்டி பர்பஸ்லாம் செபி நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஃப்ரீஸ் ஆகிற ஸ்டாக்ஸ் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைம்க்கு அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அன்ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி அதை வந்துட்டு ப்ரீசெட் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரீசெட்ஸ் அதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தராக நம்ம பார்ப்போம். இந்த சர்க்யூட் பிரேக்கர்ஸை 2001 2nd of July வந்துட்டு செபி வந்துட்டு அஃபிஷியலாக இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஆஃப்டர் 12 years வந்துட்டு ஆன் September 3rd 2013 இதில் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணி ட்ரேடர்ஸ்க்கு சப்போர்ட்டிவான வேல இதை வந்துட்டு திரும்பி ரீஅனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த சர்க்யூட் பிரேக்கரை 3 ஸ்டேஜஸாக நம்ம வந்துட்டு பிரிக்கலாம். எப்படி அது 3 ஸ்டேஜஸாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10% வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், 15% வந்து செகண்ட் ஸ்டேஜ் அண்ட் 20% இது வந்து தேர்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்டேஜஸாக இதை வந்துட்டு செக்ரிகேட் பண்ணியிருக்கிறாங்க. எப்போல்லாம் இந்த 10%, இந்த 15%, இந்த 20% ஹிட் ஆகுதோ அப்போல்லாம் அந்த ஸ்டாக், அந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்துட்டு ஃப்ரீஸ் ஆகிரும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி சொன்ன மாதிரி அது வந்துட்டு அன்ஃப்ரீஸ் ஆகிரும், ட்ரேட் பண்ணலாம். இப்படி ஃப்ரீஸ் ஆகி அன்ஃப்ரீஸ் ஆகும்போது அந்த பர்டிகுலர் ஸ்டாக்குக்கு நியூ அப்பர் பேண்ட் அண்ட் லோவர் பேண்ட் க்ரியேட் ஆகி அது வந்துட்டு திரும்பி மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகும். ஓகே, இந்த 10, 15, 20 அந்த பர்சன்டேஜ் கால்குலேஷன், அந்த 10%ல் வந்தால் எப்படி ஃப்ரீஸ் ஆகும், 15%ல் வந்தால் எப்படி ஃப்ரீஸ் ஆகும், 20%ல் வந்தால் எப்படி ஃப்ரீஸ் ஆகும், அந்த ஃப்ரீசிங் டைம்ஸ் என்னென்ன, எத்தனை மணிலேருந்து, இப்போ மார்னிங் ஃபார் எக்ஸாம்பிள் 10 to 11 அந்த ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு 1 hour, ஸ்டார்டிங் 2 hours வந்துட்டு அது வந்துட்டு ஃப்ரீஸ் ஆனால் ஒரு ஸ்டாக் அது எத்தனை நிமிஷத்தில் திரும்பி அது வந்துட்டு ரிவோக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்க்யூட் பிரேக்கர்ஸ் டைமிங்ஸ் வந்துட்டு நான் டிஸ்பிளே பண்ணுறேன், பாருங்கள்.
இப்படி தான் டைமிங் பேசிஸில் வந்துட்டு பிஃபோர் 1 PM வந்துட்டு 45 மினிட்ஸ் அண்ட் 1 PM to 2:30 வரலும் 15 மினிட்ஸ், இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைம் செக்ரிகேஷனில் வந்துட்டு இந்த ஹால் டைம், அப்புறம் ஹால் டைம் தான் ஃப்ரீஸ் டைம், அது மாதிரி அவங்க திரும்பி ரிவோக் பண்ணுற டைம், இது மாதிரி நிறைய டைமிங்ஸ்லாம் போடுவாங்க. பர்டிகுலராக அது 20% மட்டும் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸ் அப்புறமேட்டுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, அது அப்படியே ட்ராப் அவுட் ஆகிரும். ஸோ நம்ம இன்ட்ராடே ட்ரேடில் வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணுறீங்க, அதில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்க்யூட் பிரேக்கர்ஸ், கால்குலேஷன்ஸ், இந்த மாதிரி பர்டிகுலர் ஃபேக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்துட்டு அனலைஸ் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியமாக இருக்கும் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருக்கும். சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.